என்னை கடிக்கணும் என்னை கட்டிக்கணும் என்னை கடிக்கணும் என்னை கடிக்கணும்னு ஒரு கடிக்கல என்னை கட்டிக்கணும் என்னை கட்டிக்கணும் என்னை கட்டிக்கணும்னு ஒரு ஆளு முத்த காலம் என்னை சுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. ஒரு வேளை என்ன நொண்டியா அவர் தான் கட்டிக்க போற நீ எடுத்து வர்ற ஒத்த கால நிக்கிறேன்னு சொன்னீங்க நொண்டியாட பாத்துட்டு மச்சனை நான் பார்க்க போறியா? அதனால ஆதரவுக்காரர் உங்களுக்கு ஒரு நாளாச்சு கல்யாணம் ஆயிருக்கா? இன்னும் இல்லை. முருங்குக்காரர் உங்களுக்கு ஒரு நாளாச்சு கல்யாணம் ஆயிருக்கா? அது என்ன இந்த பிள்ளை வள்ளிப்புள்ள வந்து சொல்லு பார்த்தியா, நான் ஒருத்தர மனசார நினைச்சிருக்கேன் அப்படி மாமா உங்களுக்கு ஒரு நாளாச்சு அழைச்சாலே எனக்கு இன்னும் ஒரு நாள் கூட ஆகவே சத்தியமா எப்படிதான் தூக்குறேன் அதை நினைச்சுதான் உடம்பு ஏற்றிட்டே போகுது. தூக்கமே வரல. இன்னைக்கெல்லாம் போட்டு கட்டணும் போயிட்டு வந்தோடனே முடியாதே ஒரு நேரம் ஆயிடுச்சு. நீ வந்து வீடு போய் கூத்து தேராச்சு கூட வந்து அதனால நான் வந்துட்டு இன்னும் என்னை கட்டிக்க போறவர் வருவாரு. அடுத்து வர்றது என் நாத்துனா. ஏன் பேசிட்டீங்க? ஏன் போற? அவங்க அண்ணன் தம்பி எத்தனை இருக்காங்க? எனக்கு என் நாத்தனாதான் தேவை. ஏன் வச்சுக்க, நான் ஒரு 40 பிள்ளை பெப்பேன். 40 பிள்ளை பெற்று அந்த பிள்ளைய கொடுப்பேன். அந்த பிள்ளை 40 பிள்ளை பெற்று அந்த பிள்ளை அடுத்த போனோம்னா சீரு கேட்கறாங்க. சீரு சிறப்பு கேட்கறாங்க. அவர் குண்டியே இல்லாம வண்டி ஏற்றுறாரு. இதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியுமா? இந்த பப்புங்கரை 1 லட்சத்துக்கு 2 லட்சம் வண்டி ஏற்றுறேன், நான் வாங்கி கொடுக்க முடியுமா? நாங்க பொண்ணு எடுத்து பொண்ணை கொடுத்துட்டோம்னா அந்த சொத்து பத்தி யாருக்கும் போகக்கூடாதுல்ல. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அதுக்காகத்தான் என் நாத்துல வரணும். என் நாத்துல வந்தாதான் இந்த எனக்கு சில பிடிச்ச நாத்துல நம்ம அவள் இல்ல. ஆமா, அதனாலதான் இப்படி வாங்க ஆச்சுட்டு அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் வரல இன்னைக்கு. அதனால என் நாத்துல வரேன். நான் வந்துட்டேன். என் நாத்துல வந்தது இந்த இட கலகுங்க எல்லா பேச்சும் குளிர் வச்சோம்னா யாருனால அது தெரியுதா? அது தெரியுதா உனக்கு? ஆமா, அதனால நான் வந்துட்டு என் நாத்துல அவளை வச்சு வரட்டுமா? இல்ல எனக்கு கடிக்கப்படுற சொல்லட்டுமா? எதுக்கு ஏயா இதுக்கெல்லாம் பயந்தோம்னா நாங்க மலைப்பாறையில இருந்து இங்க வர முடியுமா? பெரிய பெரிய மிருதங்கத்துக்கே பயப்படல, அவங்களுக்கே பயப்படல. உங்களுக்கெல்லாம் அங்க சிங்கம் இருந்தாலும் சரி, புலி இருந்தாலும் சரி, கதறி இருந்தாலும் சரி, எல்லாம் நிறைவேற்றி வந்துருவோம். நாங்க எங்க வாழப்பட்டாலே போதும். ஆமா, என்ன ஒரு மாதிரி மூலி பாக்குறியா? நகப்புற தங்கப்பா. நகப்புற தங்க இடத்தோட தலைவனே எங்க அப்பா தான் தலைவர். நாடோ தொண்டை நாடு, நிலமோ குறிஞ்சி நிலம், ஒரு சிற்றூர் வேலிமலை சாரல்ல இன்னைக்கு வந்து அதாவது எங்க அப்பா தம்பிராஜன், அம்மா பேர் நங்கை மொழி, உடன் பிறந்தது 7 பேர் ஆம்பளை பிள்ளை. கிள்ளி விளவன் சேங்கை மகன். அதுக்கு இடையில உள்ள கிள்ளி விளவனுக்கு அடுத்து வீரத்தேவனாகப்பட்டவன் நான். அதனால எங்களுக்கு ஒரே பொம்பளை பிள்ளை இல்லை. பொம்பளை பிள்ளைக்கு வேட்டை மார்க்கமா செல்லும் போது வள்ளிக்கிழங்கோட பள்ளத்துக்கு கேப்ல கொடியில உள்ள ஒரு இடத்துல புகான்னு சத்தம் வந்துச்சு. ஓடி போய் பார்த்தா ஒரு பொம்பளை பிள்ளை பச்சிலம் வந்து அழைப்பு இருந்துச்சு. அது பொம்பளை பிள்ளைன்னு நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? நான் தூக்கி பார்த்தா எதை தூக்கி பார்த்தா? அதத்தான் பெரிய புட்ட வைக்க இருந்திருக்கு. அதை போய் தூக்கி பார்த்தா பொம்பளை பிள்ளைங்க எதை பார்த்து கண்டுபிடிச்சேன்னு நான் தான் தூக்குனேன். நான் தூக்கி பார்த்தேன்னு இல்லாம இல்ல தூக்கி விட்டு எதை பார்த்து கண்டுபிடிச்ச? அதை பார்த்துட்டேன். எதை? அதைனா அதை எதை எதை பார்த்து கண்டுபிடிச்சேன்னா தடவை பார்த்துட்டேன். அதுல அப்படி தடவை இடுப்ப தடவை இடுப்ப தடவை என்ன பண்ண? எலும்பு பெண்களுக்கு ஒரு விழா கூட இருக்கும்.
சரி. ஆண்களுக்கு ஒரு ஆள் கம்மியா இருக்கு. அப்ப அதனால தடவுனேன். எலும்பு பார்த்து தட்டுப்பட்டுச்சா? தட்டுப்பட்டுச்சு. ஆனா எலும்பு தட்டுப்பட்டுச்சு. அதனாலதான் அந்த பிள்ளைய வந்து பொம்பளை பிள்ளைங்க அதுக்கு பார்த்துக்கிட்டு. இப்ப என்ன செஞ்சு வச்சிருக்கியா? உங்க நினைப்பு என்ன தெரியுமா? நான் எதை பார்த்து கண்டுபிடிச்சேன்னு சொல்லுவேன். நான் அதை பார்த்துருந்தேன். வாயை பிடிச்சி ஊர்ல செருப்படி வாங்க விடுறதுக்கு எனக்கு தெரியும். ஒண்ணும் இல்லை, நான் தெளிவானாரு. அதை பார்த்து கண்டுபிடிச்ச உடனே எங்க குல வழக்கப்படி ஆண்கள் விழுது பயிர்வதும் பருவம் அடைந்த பெண்கள் திணைக்காவல் காப்பதுதான் எங்களுடைய வழக்கம். என்ன இருக்கிற எல்லா பேரும் இருக்கிறது 7 வீடு. அதே அண்ணன் இருக்கிறேன். எல்லா பேரும் தாய்மார்கள் கூட காவல் புறாங்கள வள்ளியம்மா மட்டும் போகல அப்படின்னு சொல்லி எங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, பள்ளியும் அதுக்கு துணையாக நான் கட்டப்போற பிள்ளைய அனுப்பி வைக்கிறாரா, அதுக்கு பாதுகாப்பா நான் போகணுமா, அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பா நான் போகணும், திணைக்கு காவலாக என் தங்கை வள்ளியும் அதுக்கு துணையாக இன்னும் ஒரு தோழி பிள்ளைக்கு பார்த்துட்டு போயிருக்க ராஜுக்கு எத்தனை நிக்கிறா மனப்பாரா ராஜுக்கு சத்தியமா. அப்ப அந்த பிள்ளையை கூப்பிடுறேன், அந்த பிள்ளையை நான் கட்ட போறேன். கட்டிக்கிறப்ப அப்படியே கூப்பிடியா? கல்யாணத்துக்கு மேல வாசிக்கிறதுக்கு அன்னை சத்தியமூர்த்திட்டு ஆர்டர் கொடுக்குறேன். நான் பம்பைக்கு வர அவர்தான் நாடக உலகத்துல. அன்னைக்கு உனக்கு எனக்கு தெரியும், எனக்கும் தெரியும். எனக்கு நேரப்பா கலர் குடிச்ச வைத்தாலத்துல உள்ளப்பா உள்ள ஆப்ரேஷன் நடக்குதா? நேற்று ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு. சித்தி இடத்துல வாங்கி சாப்பிட்டுப்பா. அந்த ஆபரேஷன் முடிஞ்சது. நேற்று ஒரு ஆப்ரேஷன் பண்ணாரு. கோயம்பேட்டை பழனிசாமி உள்ள போனவரை வரவே இல்லாத 2 பேர்த்த சேர்ந்து பண்ணாங்க ஆப்ரேஷனை. சரி, அதனால அவங்களுக்கு தான் பத்தாது. அதுக்காண்டி அந்த பிள்ளைய கூப்பிட்டா அந்த இடத்துக்கு சிறப்பா இருக்கு. ஓடியாத்தா அத்தை அலமேலு அது என்ன முன்னாடி மேலே மடிச்சுவீங்க. மெஷின் பாதுகாப்புக்காக வச்சிருக்கோம். இந்த பைக்ல வந்து ஏற்றுறது வாடிப்பா. அம்மா இந்த மாடு சென்னைக்கு தெரியுது. அம்மா நாய் அதான் அந்த பிள்ளைய பார்க்க எப்படி தெரியுமா? அப்படி பார்க்க சின்ன பிள்ளையா இருக்கனால சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது. அம்மா அம்மாடி அது ஒண்ணு சும்மா சும்மாடி சாமத்தி பூ மணக்குது, அந்த வாசல் மணக்குது, ஆசையில் மனசு கிடக்குது. சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது. அம்மா அம்மாடி அது சும்மா சும்மாடி.
கிளம்பி சரி நான் எங்க போகணும் அவனா காட்டுக்கு போகணும் யார் வர்றது 6 வர வழியிலே வராங்க உன் தங்கச்சி வருதுல்ல நானும் வரேன். உன் தங்கச்சி கூப்பிட்டு காட்டி போடணும்ல ஆமா. நம்ம 2 பேரும் வந்துட்டோம்ல பாரு. உன் தங்கச்சி கூப்பிட்டு கூப்பிடுவா கூப்பிடுமா ஆத்தா தங்கச்சி கருப்பு நிற தங்கண்டா என் தங்கச்சி மதுரையில ஒண்ணு போல கூப்பிடு கூப்பிடு அம்மா என்னப்பா இந்த வீட்டு பண்றது காதல் பண்ற இதை பண்ற உங்ககிட்ட அம்மா வரைக்கும் அப்படி சேட்டை பண்ணிடக்கூடாது ஆமா 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 என்னைக்கு தினையா இருக்கவே முடியல. அதனால மாத்திடுவோம். நீ கொஞ்ச நேரம் சந்தோஷமா ஆடி பாடி விளையாடலாம். ஆடி பாடி விளையாடலாமா? ஆடி பாடி வேலை செஞ்சா அதுல ஆணும் பெண்ணும் சேராவிட்டா ஒரு அழகே இருக்காது. அழகுக்கு அழகு சேர்க்க வேண்டும் விட்டால் சரிம்மா. அதனால என்ன செய்யணும் அப்படின்னா அந்த இடத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஆடிப்படி விளையாடலாமா, அப்புறம் காவலை பார்க்கலாமா, அப்ப இந்த இடத்தை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு, நல்ல மாலை பொழுதாக இருக்கு.
இங்க நம்ம என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம். அங்க அமைதியா இருக்கும்போது நம்ம ஒரு சுதாரிப்பா இருக்கணும். சும்மா ஆக்கவே இந்த வந்து வந்தது உண்மையிலேயே அதான் ஆகியோட இறைவனுடைய அருள் இருக்கு. இறைவனோட இங்க வந்துட்டா எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்ற மாதிரி நான் உண்மையே சொல்றேன். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன? இப்ப நம்ம சேராம சேர்ந்து ஆமா, கூடாம குடியிருக்கோம். உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நானே நினைக்கிறேன். எப்ப எப்பன்னு காத்து கிடப்பா உங்க உனக்கு. அண்ணனை கல்யாணம் பண்ணி நான் இடுப்புல தூக்கிட்டு எதுக்குள்ள? என் ஊரே ஒரு ரவுண்ட் அடிச்சு வரேன். ஒரு நேரத்துல குப்பையில ஊரே எனக்கு ஆளாத்தி எடுத்து உங்க அண்ணன் முகரையிலே ஊத்த முகலில் ஊத்தவா? என்னடி அப்படி நினைக்கிற? அவரை பார்த்தா உனக்கு அப்படியா தெரியும்? ஒரு அழகான அண்ணன் வீர தேவையா? யாரு? எங்க அண்ணன் உடம்பு அப்படி இருக்க மட்டும் நினைக்காத. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சமாளிச்சு செத்த பாப்பா பண்ணா எத்தனை ஓடி போயிடுவாரு. ஆமா அந்த அம்மா தான் பார்த்தா இந்த குமாரத்தை ஆகிடுது. என்னென்ன பாடா இருக்கு. ஏன் இப்படி எல்லாரும் எதிரியே பார்த்த மாதிரி சரிங்க. ஐயா ஒருத்தர் தான் கையை கட்டிக்கிட்டே இருக்காரு. நீங்க யாராவது கொஞ்சம் சிரிங்க, கையை தட்டுங்க. கொஞ்சம் கலகலப்பா எங்களுக்கு சந்தோஷம். மழை நேரத்துக்கு தூங்குற மாதிரியே வருது. இப்படியெல்லாம் எல்லாம் வரிசையா நாடாடிட்டு இருக்கா. அப்ப தூக்கமா தான் வருது. நல்லா சந்தோஷமா கையையே தட்டினீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். அதனால எப்பேற்பட்ட மாப்பிள்ளை தெரியுமா? சாதாரண மாப்பிள்ளை இருக்கக்கூடாது. எப்பேற்பட்ட மாப்பிள்ளை சொல்லட்டுமா? சந்தோஷமா இருக்கும். ஆமா இருந்தா தான் நல்லா இருக்க முடியும். அப்ப நம்ம சேராம சேர்ந்துருக்கோம். ஆமா கூடாம குடியிருக்கோம். ஒரு விளையாட்டு விளையாடலாம். நம்ம பெண்களா சேர்ந்துருக்கோம். ஆமா 3 அண்ணன் 3 பேரும் பெண்களா இல்லைங்க, அது எனக்கு தெரியுங்க. நான் இவ்வளவு பார்த்து பெண்களா சேர்ந்துருக்கோம்னு சொல்லிட்டேன். இப்ப நீங்க என்ன செய்வீங்க? நாங்க 2 பேரும் கும்மி அடிப்போம். நீங்க சேர்ந்து அடிக்கிறீங்களா? சேர்ந்து கும்மி அடிக்கிறீங்களா? ஆமா சேர்ந்து அடிப்பாப்புல நல்லா. கும்மி அடிக்க கூடாது சட்டத்தில் எழுதி வச்சு. இல்ல அப்படி இல்ல. இப்போ பூரா ஆம்பளை தான் கும்மி அடிப்பாங்க. ஆம்பளை தான் கும்மி அடிப்பாங்க. ஆமா இப்ப எங்க பொம்பளை வந்து கும்மி அடிக்கிறாங்க. பூரா ஆம்பளை தான் இறங்கிட்டாங்க. அவங்க கும்மி அடிச்சு வரணும். ஆனா வரும்போது எப்படி இருப்பாங்க சொல்லுங்க.
பாட்டே ரகம் தனியா இருக்கு. அது எப்படி சொல்லுங்க அது? ஒரு தன்ன நன்னதின தன்னானே ஒரு தன்ன நன்னதின தன்னானே ஏ நன்னதின தன்னானே அம்மா அவரே காண்பது அம்மா அவரே பாடுகிறது அம்மா அவரே பாடுகிறது நம்ம கிராமத்துல இருந்து எடுத்து போட்டாங்கல்ல ஊர் மாதிரி. கண்டையும் காட்டு போடணும். அதெல்லாம் போட்டோம்னா அதெல்லாம் ஆடுறது நீங்க வேணாமா? நிறைய பாட்டு இருக்குல்ல, நீ வாட்டு பாடிட்டே இருக்கான். காரியக்கட்டு சந்திக்க வேண்டியாலும் சந்திக்கணும். அப்பதான் நமக்கு தெரியும். ஆமா, வெறும் விரைசா சீக்கிரமா சந்திக்கணும். அப்ப என்ன செய்யணும்? உண்மையை சொல்லணும். ஆமா, என்ன காதல் மட்டுமா இருக்கு? காதல் இருக்கு, காவல் இருக்கு, முக்கியமா இன்னைக்கு கலகம் இருக்கு. கலகட்ட போகுது இன்னைக்கு. அதனால இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா? சொல்லிடுமா? எங்க அண்ணன் சாதாரணப்பட்டவர் கிடையாது. எப்பேற்பட்டவர் சொல்லட்டுமா? நீ பொட்டி வச்சே தங்க
என்னாச்சு? ஆமா இன்னும் கிடைக்கவே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. அது ஒரு மாதிரி இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல. சப்புன்னு. சரிண்ணா. முதல் கவலை நானு, இரண்டாவது கவலை இவ, மூன்றாவது கவலை பெரியவர்கள், தவம் செய்யக்கூடிய முனிவர்கள் யாராவது நம்ம இடத்துக்கு வந்தாங்கன்னா வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரெண்டாவது என்னை கூப்பிடுங்க. நான் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலாமா? ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து பார்க்கலாமா? போலாமா? ஹலோ சதாசிவத்திலே மகேஸ்வரன், மகேஸ்வரத்திலே ருத்ரன், ருத்ரத்திலே பிரம்மா, பிரம்மாவிலே வாயு, வாயுவிலே அக்னி, அக்னியிலே ஜலம், ஜலத்திலே பிருத்திவி, பிருத்திவியிலே அன்னம், அன்னத்திலே ரசம், ரசத்திலே மாங்கிசம், மாங்கிசத்திலே அஸ்தி, அஸ்தியிலே மேதை, மேதையிலே சுக்லம். இப்படி சுக்ல சூரியத்திலே சரீரம் தோன்ற பிரம்மாவின் தொழில் நாதராக தோன்றி மூன்று உலகம் சென்று மூர்த்தியரன் கண்டுபிடிக்க மக்கள் ஆசீர்வாதம் பெற்று யானை வர பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்ற பொன்மொழி கிழங்கு மகதியால் கரம் கொண்டு நாதர் வருவா பின்னே நாராயணா என்னும் ஓசை வரும் முன்னே என்ற கழகப்பிரியனாகிய நானே தன்னையை தானறிந்த பேரவையின் பிறவி உன்னையே வெற்றியுடன் வீட்டிற்கும் பண்பறிந்த என்னைக்கு எப்பொழுதும் நன்மையில் நாட்டிடுவாய் என்ற பரம்பொருளை இதயத்தின் உள்ளே வைத்து கழகத்தின் மூலம் உலகை நன்மை காணும் காரண காரியாத்தன் கானப்பிரியன் நாதன் என்ற நாமங்களை பெற்ற யாமம் இன்று காலை காலம் முடித்து கதவனை தரிசித்து முறைப்படி முதலை கைலாயம் சென்றேன். அங்கே சங்கரன், நிறையூர், சம்பு, சதாசிவன், பேயோடாடி, பொங்கவணிந்தமூர்த்தி, உடாரங்கன், பூதநாதன், கங்கவேணியோன், கடுக்கையன், கங்காளன் என்ற சிறப்புப்பட்டங்களை பெற்ற சாட்சாத் சிவபெருமானை கண்டுபிடிங்கி மக்கள் ஆசீர்வாதம் பெற்று வைபவம் சென்று யமபாட்டம் பரந்தாமனை தரிசித்து பிரம்மலோகம் சென்றேன். பிரம்மலோகத்திலே பிரம்மன் மேதினி படைத்தூன் பிதா விதா விதாதா வானையன் மலருணிந்தன் மண் பொது தந்தை வேதன் இரணியன் கருப்பன் இனியமான் உந்தி வந்தோன் குறவனோதி உமர்த்தனன் கொடியனன் அன்னவூர்தி என்ற சிறப்பு பட்டங்களை பெற்ற எனது மூன்றாம் பிறவியின் தந்தைமான பிரம்மதேவனையும் கண்டுவணங்கி வருமார்க்கத்தில் தக்கனின் மக்களான அரிய சவாலர்கள் சுபார சவாலர்கள் 11 பேர்களையும் கண்டேன்.
அவர்களோ மக்களின் விருத்திக்கான விரதத்தை கையாள போகையில் அதை மாற்றி நான் பக்தி மார்க்கத்தை போதித்தேன். அதை கண்டு சினம் கொண்ட தக்கனோ என்னை ஒரு நாளைக்கு மேல் ஊரில் தங்கினார். உனது சிரமமானது வலிக்கிறது என்ற சாபத்துயாமோ ஓரிடம் இல்லாத வேறிடம் சொல்லும் விரதத்தை கையாண்டு வருகிறேன். இந்த பிறவிக்கு முன் 2 பிறவிகள் எடுத்தது. முதல் பிறவியாக உபபரிகரன் என்ற கந்தர்வனாகவும், 2வது பூலகத்திலே காமாக்கியம்மன் குலத்தில் கலாவதிக்கு மகனாக பிறந்து அங்கு சாதுமாச்சத்துக்காக வந்து தங்கிய சன்னியாசிகளுக்கு பணிவிடை செய்து அவர்கள் மூலம் பாகவத தர்ம உபதேசத்தினை பெற்றேன். பெற்ற தாயின் மரணத்திற்கு பிறகு நத்தவனத்தை நாடி வனம் சென்றேன். அங்கே ஹரிபரந்தாமனை தரிசித்து பூத உடலை நீத்து மீண்டும் 3ஆம் பிறவியாக அந்த பிரமதேவனின் பாதத்தில் பிறந்து அந்த மூலகத்தை விட்டோடு இந்த பூலகத்தை நாடி குறிஞ்சியில் வந்து சேர்ந்தேன். என் கழகம் வெற்றி பெற வேண்டுமானால் அந்த விநாயகமூர்த்தியை வணங்கியாக வேண்டும். அல்லல் போம், வலிவினை போம், அன்னை வைத்து பிறந்தார் தொல்லை போம், போகாது உயரம் போம், நல்ல குணம் அதிகமாம். அந்த அருணை கோபுரத்திலே வீட்டில் கூடிய அந்த கணபதியை கைதுள்ளார்கள் என்ற காரணத்தினாலே அந்த வெற்றி விநாயகனை, அந்த வீர விநாயகனை, அந்த செல்வ கணபதியை வணங்கி வைத்த தாமதை கவனிப்போம் நாராயணா. அல்ல அல்ல செல்வ கணபதியே எங்கள் கொள்ள செட்டி விநாயகனே, செல்வ கணபதியே எங்கள் கொள்ள செட்டி விநாயகனே, செல்வ கணபதியே எங்கள் கொள்ள செட்டி விநாயகனே, சிவகுல காவலனே, சிவகுல காவலனே, என்னைக்கு சீருடன் ஆடுவனே, செல்வ கணபதியே எங்கள் கொள்ள செட்டி விநாயகனே. இருந்தாலும் விநாயகர் பெருமானை வணங்கி வரம் கேட்டிருந்தாலும் கூட அருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, அருளும் பொருளும் இல்லாக்கி உலகில் இடமே இல்லை என்று தாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களையும் குற்றங்களை எல்லாம் காத்து ரசிக்கின்றாலே. காஞ்சியிலே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, மதுரையிலே மீனாட்சியாக இருந்து இந்த மண்ணையும் இந்த மக்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றாலே. இந்த காளியம்மனையும் வணங்கிவிட்டு பின் நாமதை கவனிப்போம் நாராயணா. ஒரு மனிதனாகப்பட்டவனுக்கு
ஒரு மனிதனுக்கு எப்ப பக்தி வருது? எப்ப வருது? ஒரு மனிதனாகப்பட்டவன் எப்ப வாழ்க்கையில பயம் வருதோ அப்பதான் பக்தி வருது. அப்ப பக்தி வந்தோடனே நல்ல ஒரு புத்தி வருது. இந்த புத்தி வந்தோடனே பாருங்களேன், மனிதனுக்கு நல்ல செல்வம் வந்தது. அந்த செல்வம் வந்தோடனே மனிதனுக்கு நல்ல செல்வாக்கு வந்ததுக்கு பிறகு என்ன வருது? அதிகாரம் வருது. அதிகாரம் வந்தோடனே ஆணவம் வந்துருது. ஆணவம் வந்துட்டு நல்லாவா இருக்கு? மனிதனுக்கு மீண்டும் அழிவு வருது. இன்னர் மட்டும் ஏற்றி கொஞ்சம் அப்படி மனிதனுக்கு ஆணவம் வரும்போதுதான் திரும்பி மீண்டும் அழிவு வருது. அந்த அழிவு வந்துட்டா மனிதனுக்கு பயம் வந்துருது. அந்த பயம் வந்தோடனே என்ன பண்ணுது? மீண்டும் இறைவனை வேண்டக்கூடிய பக்தி வந்துருது. ஆக பாருங்க, மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு இருக்காங்க. அதே போல எப்பெல்லாம் மனிதனுக்கு பயம் வருதோ அப்பதான் பக்தியே வருது. அப்ப அப்படி இன்னர் வச்சு திரும்பியாச்சும் வைக்கலாம்ல. ஆச்சு இப்படியாச்சும் நம்ம எவ்வளவு நேரம் உள்ள மனிதனுக்கு அவசியம் மூணு தேவையா? நிச்சயமாக ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வரணும்னா அவசியம் மூணு தேவை இருக்காங்க. உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடமாக மூணும் ஒரு மனிதனுக்கு அவசியம் தேவை. இன்னைக்கு மனிதன் அந்த வாழ்வாதாரத்துல விட்டு இந்த மூணுக்கு போயிட்டான். ஆமா ஆமா. காரணம் என்ன ஆகி போச்சு? இன்னைக்கு அந்த மூணு இருந்தாதான் உலகத்துல வாழ முடியுன்ற கட்டாயத்துக்கு மனிதனை தள்ளப்பட்டாங்க. ஆமா. ஏன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் மிக அவசியம். ஒரு மனிதனுக்கு என்ன வேணும்? முதல்ல உயிர் வாழணும்னா அவசியம் உண்ண உணவு, சாப்பாடு தேவை. அதே போல உடுத்த உடை. ஏன்னா அந்த உலகத்துல போனா வராது ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு உயிர், இன்னொன்று மானம். இந்த ரெண்டும் போயிடுச்சுன்னா அந்த உலகத்துல திரும்ப வரவே வராது. அப்படி அந்த மானத்தை காக்கக்கூடிய ஆடையாகப்பட்டது. ஆக இருக்க இருப்பிடம். என்னதே பொண்ணும் பொருளும் சேர்த்து வச்சு பெரிய கோட்டை நிறைய வீடு, பெரிய கோட்டை பெருசா வீடு கட்டி வாழன்ற அவசியம் இல்லை. குருவி குடும்பம் சின்ன வீடா இருந்தாலும் அது கையகல இடமா இருந்தாலும்
தனக்குன்னு சொந்தமான இடமா இருக்கணும்ன்ற காரணத்தினால அதனால அதை உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடமாக ஒரு மனிதனுக்கு 3 தேவைன்றிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய வேலையில ஏதெல்லாம் சொல்றேன்னா பேசவே முடியலன்னு சொல்றேன். அறம் பொருள் இன்பமாக 3 சேர்த்து வச்சு வாழணுமா, அதே வாழ்க்கைன்னு இருக்காங்க. அப்பேற்பட்ட இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதனாகப்பட்டவே என்னதான் பொண்ணும் பொருளும் பதவி அதிகாரம் எவ்வளவு சேர்த்து வச்சிருந்தாலும் எதுவுமே நம்ம கூட வரப்போறது இல்லை. இந்த உலகத்துல மனிதனாகப்பட்டவன் இறந்து கொண்டு போகும் பொழுது போகக்கூடியது 2 விஷயம் தான். ஒண்ணு பாவம், இன்னொன்னு புண்ணியம். இந்த 2 தவிர வேற எதையுமே இந்த மனிதனாகப்பட்டவன் கொண்டு போகவே முடியாது. அப்பேற்பட்ட இந்த உலகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். காரணம் என்ன, அப்படிதான் உலகம் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா விவசாயிகளுடைய வாழ்வாதாரங்கள் உயரணும், விவசாயிகளுடைய நிலை உயரணும். ஏன்னா நீர் உயர உயர வரப்பு உயரம் இருக்காங்க, வரப்பு உயர உயர குடி உயரம் இருக்காங்க. இப்படி எல்லாமே இருக்கின்ற காரணத்தினால் அந்த விவசாயிகளை போற்றும் விதமாக இருந்தாலும் கூட இருப்பதை வைத்து நிறைவாக வாழ கத்துக்கிறோம். மனிதனாகப்பட்ட இந்த உலகத்துல வாழும் பொழுது இருப்பதை வைத்து நிறைவாக வாழ கத்துக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாத்தியாரே, என்னதான் ஒரு மனிதனாகப்பட்டு எவ்வளவுதான் சொத்து சுகம் கூட எவ்வளவு இருந்தாலும் சரி, ஒரு நாடாளக்கூடிய அரசனாகப்பட்டவன்
இந்த அரசனாகப்பட்டவனுக்கு பாருங்க பொண்ணும் பொருளும் வைரம் வைடூரியம் பதவி செல்வாக்கு எல்லாமே இருக்கு. இருந்துட்டாலும் கூட அப்பேற்பட்ட அரசனுக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்லை. ஏன்னா வேலோடு நின்றான் நெடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேலோடு நின்றான் இரவு இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு அப்படின்னா, ஒரு மனிதனாகப்பட்டவன் போகக்கூடிய வழியில எப்படி வழிமறைத்து ஒரு மனிதன்கிட்ட வழிப்பறி செய்யறது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயமோ, அதே போல நாடே ஆளக்கூடிய ஆட்சியாளனாகப்பட்டவன் நள்ளிரவு நேரத்துல சட்டத்தை ஏற்றி மக்கள்கிட்ட இருந்து வரி பணத்தை கொடுக்கிறானா அது அதுக்கு மேல கொடுமையா? ஒரு மனிதனாகப்பட்டவன வழிப்பறி செய்யறது கொடுமை மாதிரி, நள்ளிரவு நேரத்தில் யாருக்குமே தெரியாம சட்டத்தை ஏற்றி மக்கள்கிட்ட இருந்து வரி பணத்தை கொடுங்கன்னா அது அதுக்கு மேல கொடுமையா? ஆகவே ஜிஎஸ்டி பத்தி அன்னைக்கே வள்ளுவ பிறந்தகை எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. இன்னைக்கா ஜிஎஸ்டி வந்துச்சு, அன்னைக்கே எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அப்ப வாழ்ந்தவர்கள் பூராமே ஞானியர்கள், ஒவ்வொருத்தருமே அவ்வளவு பெரிய அறிவாளிங்க. அதனாலதான் சொல்லி வைத்தார்கள், பசிக்கு பஞ்சம் வரும், பருவ நிலைகள் மாறும், என்ன பண்றது எல்லாமே இப்படி அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்ற வழியில போய்கிட்டு இருக்கின்ற காரணத்தினால இப்பேற்பட்ட ஒரு அரசனாகப்பட்டவனுக்கு பொண்ணும் பொருளும் இருந்துட்டாலும் கூட வாழ்க்கையில நிம்மதி இல்லை. நிம்மதி இல்லாத அரசு என்ன பண்றியா? இறைவனை வேண்டியா. நான் அனுதினமும் உன்னை வணங்கிக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட எல்லா புகழும் இருக்கு, 16 செல்வமும் நிறைந்து வழியக்கூடிய என் இடத்துல மனுஷனுக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசை கேட்கிறான். அரசை கேட்கும் பொழுது இறைவனாகப்பட்டவங்க காட்சி தந்து உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படி கேட்கும் பொழுது அப்பதான் பாருங்க இந்த அரசு சொல்றேன், நான் என்னவே இந்த நாடவே ஆளக்கூடிய அரசனாக சக்தி இருந்தாலும் கூட என் வாழ்க்கையில நிம்மதி இல்லைன்னு சொல்லி இந்த அரசன் சொல்ல. அப்படியா, உன் வாழ்க்கையில நிம்மதி இல்லையா? ஆக ரொம்ப தூரம் அப்படியே பயணம் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில ஒரு அழகிய சின்ன கிராமம் இருக்கும். அந்த கிராமத்துல ஒரு ஏழை விவசாயி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவன்கிட்ட போய் கேள்றான், அவன் வாழ்க்கையில நிம்மதி எங்க இருந்து வருதுன்னு அவன் சொல்லுவேன்னு சொல்ல. என்னடா நம்மகிட்ட இல்லாத நிம்மதி, நம்மளுக்கே இவ்வளவு பொண்ணும் பொருள் வச்சிருக்கோம், நம்ம வாழ்க்கையில நிம்மதி இல்ல, சாதாரண ஏழை விவசாயின்றாரு, அவன்கிட்ட கூட நிம்மதி இருக்குன்னு சொல்லி கேட்க. நீ போய் பார்ப்பா, நீ அவனை போய் சந்திச்சு பேசி பழகு, அப்ப சொல்லுவேன் வாழ்க்கையில எங்க இருக்கிற நிம்மதி வருதுன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லவட்டி என்ன பண்றாரு அரசனாகப்பட்டவன் நேர வெகு தூரம் பயணத்தை தொடங்கினான். அப்படி பயணத்தை தொடங்கிட்டு பாருங்க, அழகிய சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ஏழை விவசாயி ஏர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப நேரம் 2 பேர் போய் சந்திக்கிறாங்க. சந்திச்சதுக்கு முன்னாடி 2 பேரும் பேச்சுவார்த்தை நடக்குது. ஐயா வாங்க, நீங்க ரொம்ப தூரம் எங்கேயோ வந்து வந்திருக்கீங்களே, நீங்க யாரு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் விவசாயி கேட்கிறேன். விவசாயி கேட்டோன்னுமே இந்த அரசன் சொல்றாரு, வேற யாரும் இல்லப்பா, இந்த நாடாளக்கூடிய அரசை நான் தான், ஆக உன்னை தான் பார்க்க வந்திருக்கேன்னு சொல்ல. அப்ப விவசாயி சொல்றாரு, நானே சாதாரண ஏழை விவசாயி, என்னை பார்க்கறதுக்கு அரசை நீங்க வந்திருக்கீங்களே, என்ன காரணம்னு சொல்லி கேட்க. அப்படி கேட்கும் பொழுதுதான் பாருங்க அவர் சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்ல, நான் நாடாளக்கூடிய அரசனா இருந்தாலும் என் வாழ்க்கையில நிம்மதி இல்லைன்னு அவர் சொல்ல. வாழ்க்கையில நிம்மதி இல்லைன்னு என்னை பார்க்க வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லப்பா இறைவனை வேண்டினேன், இறைவனை வேண்டும் பொழுது இறைவன் தான் சொன்னாரு, ஒரு ஏழை விவசாயியை போய் சந்திச்சு பேசு, அவன் சொல்லுவான்டா வாழ்க்கையில நிம்மதி எங்க இருந்து கிடைக்கும்னு. அவனோட பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவனுக்கு நல்லது ஒரு அறிவு ஞானம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் உன்னை பார்க்க நான் வந்தேன்னு சொல்ல. சரின்னு சொல்லிட்டு அரசே வந்திருக்காரு. அரசனை சாதாரணமான இடத்துல வச்சு பேசுறது நல்லா இருக்குமா? அரசனா இருந்தாலும் பரவாயில்ல ஐயா, நீங்க முதல்ல எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி உபசரிப்பு பண்ணணுமே சொல்லி விவசாயி வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அப்படி போகும் பொழுது விசாரணை நடக்குது, பேசிக்கிட்டே போறாங்க. 2 பேரும் விசாரிக்கிறாங்க, ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் பொழுது அப்பதான் பாருங்க இந்த விவசாயி கேட்கிறாரு, ஐயா நீங்க நாடாளக்கூடிய அரசன், என்னைய பார்க்க வந்திருக்கீங்கன்னா ஏதாச்சும் காரணம் இருக்கும்ல? இல்லப்பா, நிம்மதி இல்லாம இருக்க வாழ்க்கையில உன்னை வச்சுதான் என் வாழ்க்கையில நிம்மதி பிறக்க போது இறைவன் சொன்னதுனால உன்னை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்ல. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு என்ன வருமானம் வருதுன்னு சொல்லி கேட்க. ஆக வருமானம்னா ஒரு நாளைக்கு 4 காசு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். யாரு? விவசாயி சொன்னேன், ஒரு நாளைக்கு என்ன ஒரு 4 காசு சம்பாதிக்கிறேன், ஆனா இருந்தாலும் என் வாழ்க்கையில சந்தோஷமா நிறைவா இருக்கேன்னு சொல்ல. அப்ப இந்த அரசனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நம்மகிட்ட பொண்ணும் பொருளுமா கொட்டி கிடக்கு, நம்மகிட்ட நிம்மதி இல்ல, ஒரு நாளைக்கு 4 காசுக்கு சம்பாதிக்கிறேன்னு சொல்றேன், ஆனா நிம்மதியா இருக்கேன்னு சொல்றேன், அந்த நிம்மதி எங்க இருந்து வருதுன்னு சொல்லி கேட்க. அப்ப நேரம் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அப்பதான் பாருங்க தாயும் தந்தையும் அவங்க அம்மா அப்பா 2 பேர்த்தையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறான். யாரு? விவசாயியோட அம்மாவையும் அப்பாவையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அரசே, இவங்க தான் எங்க அம்மாவும் அப்பாவும், நான் சம்பாதிக்கிற 4 காசுல எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு 1 ரூபா செலவழிக்கிறேன், அதுல என் வாழ்க்கையில நிம்மதி இருக்கு, ஏன்னா கடமையை சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதனால எனக்கு என் வாழ்க்கையில நிம்மதி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி பரவாயில்ல இருக்கட்டும். பக்கத்துல உடன் பிறந்த சகோதரி இருந்தாலும் இந்த சகோதரியை காட்டி, இவதான் என் கூட பிறந்தவ, என் கூட பிறந்திருந்தாலும் இன்னொரு இடத்துக்கு கல்யாணம் பண்ணி போகக்கூடியவதே, என்னுடைய கல்யாணம் முடிஞ்சிருச்சு, என்னுடைய வாழ்க்கை வேற மாதிரி போயிருச்சு, இருந்தாலும் அவளை எங்க அம்மா அப்பா பாத்துக்கலாம், ஆனா அப்படி விட முடியாது, என் கூட பிறந்த தர்மத்துக்காக என் தங்கச்சிக்கும் 1 ரூபா செலவழிக்கிறேன், அதுல எனக்கு வாழ்க்கையில நிம்மதி இருக்கலாம்னு சொல்ல. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கட்டிய மனைவியை காட்டினேன். அரசே வாங்க, இவதான் என்னுடைய மனைவி அப்படின்னு சொன்னேன். எங்கேயோ பிறந்திருந்தாலும் கூட என்னுடைய வாழ்க்கையில இறுதி வரைக்கும் கூட வர போறது இவதான், அதனால நான் சம்பாதிக்கிற 4 காசுல அவளுக்கும் 1 ரூபா செலவழிக்கிறேன், அதுல எனக்கு ஒரு நிம்மதி தாண்டேன்.
சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு சின்ன குழந்தை விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சான். அந்த குழந்தைய காட்டி இவன் தான் என் புள்ள, நான் பெத்த புள்ள, நான் சம்பாதிக்கிற 4 காசுல எங்க அம்மா அப்பாவுக்கு செலவழிக்கிறேன், என் கூட பிறந்தவளுக்கு செலவழிக்கிறேன், என் மனைவிக்கும் செலவழிக்கிறேன். ஆனா அவங்களுக்கு எல்லாம் செலவு கணக்குல போகுது. ஆனா இன்னைக்கு என் பிள்ளைக்கு நான் 1 ரூபாய் செலவு பண்ணிட்டு வரேன்னா அதுதான் என்னுடைய எதிர்காலத்துக்கு சேமிப்பா இருக்கு. ஆக பாருங்க, 4 காசு சம்பாதிச்சாலும் 4 பேருக்கு நான் சரியா பகிர்ந்து கொடுக்குறேன், அதனால என் வாழ்க்கையில நிம்மதி இருக்கிறான்னு சொல்ல. அப்ப பாருங்க, முடிசூடா மன்னனா இருந்தாலும் கடைசியில பிடி சாம்பல் தான். அப்பேற்பட்ட அந்த பாருங்க, மன்னனுக்கே அவ்வளவு பணமும் பொருளும் இருந்தாலும் கூட வாழ்க்கையில நிம்மதி இல்லை. நிம்மதி இல்லாம போனாலும் கூட விவசாயி தான். இருந்தாலும் கூட இந்த விவசாயியாகப்பட்ட பாருங்க, 4 காசு ஒரு நாளைக்கு சம்பாதிச்சாலும் வாழ்க்கையில நிம்மதியா இருக்காரு. ஆக அரசனாகப்பட்டவன் என்னதான் பொண்ணு பொருள் சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? ஆக இருப்பதை வைத்து நிறைவாக வாழ கத்துக்கிறணும். தாங்கிட்ட இருக்கக்கூடியதை அள்ளி கொடுக்க வேணாங்க, இல்லேண்டு வரவங்களுக்கு கொஞ்சமா கிள்ளி கொடுத்தா போதும், வாழ்க்கையில சிறக்க இருக்கலாம். நல்லா சேர்த்து வச்சவனுக்கு என்ன கவலை? இந்த பொருளை பூரா எப்படா பாதுகாக்கணும்னு அவனுக்கு ஒரு கவலை. சரி, அப்ப பாதுகாக்கணும் வேண்டாம், எவனும் வந்து திருடிட்டு போயிருவானான்னு அவனுக்கு ஒரு கவலையா இருக்கும். இப்படி உலகத்துல கவலை நிறைந்த உலகத்துல போய்கிட்டு இருக்கின்ற காரணத்தினால நான் காணக்கூடிய உலகங்கள் எப்படிலாம் இருக்குன்னு ஆசைப்படுறேன்னா, ஹலோ ஹலோ நான் காணும் உலகங்கள் யார் காணக்கூடும், சொல்வது யாருக்கு வெண்பனி துளியே, மெல்லன பேசும் பசுபுல்வெளியே, என்னை காணும் மண்ணை பூமி ஆக நின்று கொண்டிருக்கும் நிலத்தின் குளிர்ச்சியும் நீண்டு உயர்ந்த விருட்சங்களின் அழகினை பார்க்கும் பொழுது 1000 நாவல் படைத்த ஆதிசேகரன் எடுத்துரைத்தாலும் மிகையாகாது.
ஆக ஏன் இந்த உலகத்துல பாருங்க, இந்த உலகத்துல மனிதனாகப்பட்டவனுக்கு ஒரு ஊர்ல இதே பாருங்க, ஏன்னா காரணம் இல்லாம தோரணம் போட மாட்டாங்க. ஒரு ஊர்ல அற்புதமான முறையில என்ன நிகழ்ச்சி வைக்கலாம்னு சொல்லி ஒரு பேச்சு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பாருங்க, அந்த ஊர்ரார்கள் எல்லாம் பேசி முடிச்சு, எப்பா ஒரு கரகாட்டம் போட்டா பிரச்சனை வருது. ஹலோ 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 அப்படி ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி வைக்கலாமே சொல்லி பேசிக்கிறாங்க. அப்பதான் பாருங்க, நல்ல படிச்சவங்க எல்லாம் இருக்காங்க, இளைஞர்கள் எல்லாம் புதுமையா இன்னைக்கு படிச்ச விஷயத்த படிக்கிறாங்க. அப்பேற்பட்ட தன்மையில நல்ல ஒரு கருத்துள்ள ஒரு நிகழ்ச்சியா வைக்கணும்னு சொல்லிட்டு பட்டிமன்றம் வைக்கிறாங்க. கண்டிப்பா பட்டிமன்றம் வைக்கிறாங்க. சரி பட்டிமன்றம் வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, ஒரு பேச்சாளர், சிறந்த ஒரு பேச்சாளரை கூட்டிட்டு வந்து மேடையில ஏற்றி பேச வைக்கலாமே சொல்லிட்டு கருத்தரங்கம் போட்டு ஒரு பட்டிமன்றம் நடக்குது. சரி பட்டிமன்றம் நடக்குதுன்னு ஒட்டியுமே பாருங்க, ஊர்ல கூட்டம் அப்படி அளவோட கூட்டம்ங்க. அப்படி கூட்டம்லாம் இருக்க வட்டி பாருங்க, எதிர்பார்ப்போட சரி நல்லா பேசக்கூடிய மனுஷன் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்காங்க. அப்படி எதிர்பார்த்து உட்காரும் போது பாருங்க, அப்பதான் இந்த பேச்சாளர் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. சரின்னு தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, மக்கள் எல்லாம் கொஞ்சம் மனசு சோர்வுல இருக்காங்க. ஆகா இன்னைக்கு நிகழ்ச்சி நடக்குமா நடக்காதோ அப்படின்னு சொல்லி பிரச்சனை என்னன்னு பாருங்க. ஏன்னா நல்ல பேசக்கூடிய மனுஷன் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமானாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நிகழ்ச்சி அற்புதமா நடந்தே தீரணும். சுரேஷனே இன்னைக்கு நிகழ்ச்சி நிச்சயம் நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சிடுறாங்க. அப்படி பேசி முடிச்ச பின்னாடி பாருங்க, அந்த பேச்சாளர் வந்துறாரு. பேச்சாளர் வந்தோடனே மேல ஏறி அப்படி மைக்க பிடிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படியே வசனம் பறக்குது, அனல் பறந்துகிட்டு இருக்கு. சரி அப்படி அனல் பறக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பாருங்க, மக்கள் எல்லாம் அள கூட்டத்துல உட்கார்ந்து இருக்காங்க. இன்னைக்கு நல்ல விஷயமா நல்ல கருத்து பேசுவார்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்ப்புல உட்கார்ந்து இருக்கும் பொழுது இந்த பேச்சாளர் பாருங்க பேசிக்கிட்டு முடிக்கும் பொழுது முடிவுரைக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிவிட்டாரு. என்ன சொல்றாரு, நான் என் கட்டிய மனைவியுடன் வாழ்ந்ததை விட நான் மற்றவர்களுடைய மனைவியோடு வாழ்ந்த நாட்களே அதிகம் தானா. நான் கட்டிய மனைவியுடன் என்னுடைய பொழுதை கழிச்சதை விட மற்றவருடைய மனைவியோட கழித்த நாட்களே அதிகம் தானா. அவன் தான் சூப்பர் மனிதன் உலகத்துல. ஏங்க அம்மா கட்டிய மனைவியோட கூட இல்ல அவ்வளவு நாள் மற்ற பெண்களோட இருந்திருக்காங்க உல்லாசமா அப்படின்னு சொல்ல பாருங்க, மக்கள் எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. அப்பதான் பாருங்க, அந்த ஊர்ல முக்கியமான ஒரு ஆளை முக்கியஸ்தரை கூப்பிடுறாங்க. ஏயா நீ சொன்னேன்னு இவனை கூட்டிட்டு வந்து பேச விட்டோம்ல, எங்க கிரகமா அதெல்லாம் பாக்குறாங்க. அந்த ஆளு நல்ல பேச்சுக்காரன்னு சொன்னீங்களே, நல்லா பேசினா பரவாயில்ல, இவ்வளவு நேரம் நல்ல அற்புதமான கருத்தை எடுத்து சொன்னீங்க, பொதுவான விஷயத்தை எடுத்து பேசுனீங்க, உலகத்துல உள்ள அறிவு சார்ந்த நல்ல நல்ல சிந்தனையான கதைகள் எல்லாம் பேசுனீங்க, அதெல்லாம் ஏத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோமே, அதெல்லாம் விட்டு சின்ன பிள்ளைய உட்காந்துருக்கேன், வயசு பிள்ளைய எல்லாம் உட்காந்துருக்கு. அப்படி இருக்கக்கூடிய வேலையில ஒரு இளைஞர் கூட்டமே பட்டாளமே உட்கார்ந்து இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய விஷயத்துல நல்ல விஷயத்த சொல்லியானா, நான் என் மனைவியோட வாழ்ந்த நாட்களை விட நான் மற்றவர்களுடைய மனைவியோட வாழ்ந்த நாட்களே அதிகம்னு சொல்றேன், உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்காயா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்றாங்க. பயங்கரமான பிரச்சனை நடக்குது, கலகமே நடக்குது. நடக்கும் பொழுது அப்பதான் பாருங்க, இந்த பேச்சாளர் பாக்குறாரு, யோசிக்கிறாரு, என்னடா நம்ம உண்மையை தாண்டா சொன்னா, இதுக்கு ஏன்டா அவ்வளவு கோபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேச்சாளர் பாக்குறாரு. அப்ப நாயத்தை கேட்கிறாரு, பெரிய மனுஷன் கேட்கிறாரு, அப்பா நீ பெரிய பேச்சாளர் சொல்லி தானே வந்த, உன்னை மதிச்சுதானே, நீ எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, உனக்கு தனியா ஒரு கார் வேற வச்சு கூட்டிட்டு வந்தோம்ல, தொகை 10,000 15,000 வேணும்னு கேட்டேன், சொன்ன அமௌண்ட்டை நாங்க கொடுத்த மாட்டோம்னு வேற சொல்லிட்டான். சரி சொல்லிட்டு தரம்னு சொல்லிட்டோம்ல, எல்லாத்தையும் வாங்கிட்டு 500 5,000 ரூபாய் அட்வான்ஸ் வேற வாங்கியிருக்க, நீ அது வேற வாங்கியிருக்க, அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு நீ நல்ல பேச்சாளன்னு சொல்லிட்டு உன்னை மேடை ஏற்றி விட்டா, நீ நல்லா பேசி முடிச்சுட்டு இறுதியில வீட்டுக்கு போற நேரத்துல இப்படி பஞ்சாயத்தை கிளப்பி விட்டே, உனக்கு நல்லா இருக்காயா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்னையா தவறா சொன்னேன்னு சொல்லி கேட்கிறாரு. நான் என்ன தப்பா சொல்லிவிட்டேன், நான் என்ன தப்பா சொல்லிவிட்டேன்னு உனக்கு மட்டும் கோவம் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது, யா நீ தப்பா பேசுனியா நியாயமா பேசுனியா அது எனக்கு தெரியாது, நீ பேசுற விஷயத்துக்கு நீ முதல்ல வெளியில விளக்கத்தை சொல்லிட்டு உள்ளவோம், இல்லாட்டி பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உன்னை ஊருக்கு கூட மாட்டோம்னு ஊருக்காரங்க மக்கள் எல்லாமே மறைச்சுக்கிட்டாங்க. அப்பத்தையும் பாருங்க, அந்த பேச்சாளர் திரும்ப எந்திரிக்கிறாரு, அப்படி மைக்க பிடிச்சு பேசுறாரு, ஏப்பா நான் சொன்ன விஷயத்துல உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு.
இதென்னையா ஓ மனைவி விட்டு ஊர் போய் மனைவியோட வாழ்ந்தேன்னு சொல்ற, இது உனக்கு தப்பா தெரியலையா அப்படின்னு சொல்றாரு. அப்ப நல்ல சிந்தனை உள்ள மனிதர்களை கெடுக்க பாக்குறியா நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் சொல்றாரு, யாரும் தப்பா எடுத்துக்கிறாங்க, நான் ஒன்னும் தவறா சொல்லல. நான் என் மனைவியுடன் வாழ்ந்த நாட்களை விட மற்றவருடைய மனைவியோட வாழ்ந்த நாட்களே அதிகம் நான் சொன்னேன். நான் ஒன்னும் தப்பா சொல்லல. கட்டிய மனைவி ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலதான் மனிதனுக்கு பாருங்க, ஒரு ஆண்மகனுக்கு 25 இருந்து 27 வயதுக்கு மேலதான் திருமண வாழ்க்கை. 25 வயதுல இருந்து 27 அது வரைக்கும் தான் மனைவி, அதாவது திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கைக்கு முன்னாடி மற்றவருடைய மனைவி நான் சொன்னேன், எல்லாரும் தப்பா எடுத்துக்கிட்டீங்க. ஏன்னா தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறு வேற இருக்காங்க. தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாயு வயிறு வேற. ஆக அப்படி இருக்கிற இடத்துல எங்க அப்பா எனக்கு சொந்தமா, ஆசைப்பட்டு கட்டிட்டு வர மனைவி நம்ம கூடவே இருக்க போறா, பெத்த புள்ள இறந்து போயிட்டாலேன்னு சொல்லிட்டு தாய் இறக்கவா போறா. இப்பேற்பட்ட உலகத்தை வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆசை ஆசையா பார்த்து கட்டி இருப்போம், பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணி இருந்திருப்பான். ஒரு அந்த மனைவி இறந்து போயிட்டாலேன்னு சொல்லிட்டு கூடவே சாக போறோமா? கிடையாது. பெத்த புள்ள தவம் இருந்து பெத்த புள்ள இறந்து வச்சேன்னு சொல்லிட்டு நம்ம சாக போறோமா? எதுவுமே கிடையாது. அதனாலதான் சொன்னேன், ஒவ்வொரு மனிதனும் உறவுதான் ஒண்ணு தவிர மனிதன் ஒவ்வொருத்தனும் வேற வேறதான். அதனாலதான் சொன்னேன், நான் என் கட்டிய மனைவியுடன் வாழ்ந்த நாட்களை விட மற்றவருடைய மனைவின்னு சொன்னது வேற யாரும் இல்ல, மற்றவர்னா எங்க அப்பா. நான் சொன்னேன், எங்க அப்பாவுக்கு மனைவி யாரு? எங்க ஆத்தா. எங்க ஆத்தாவுடைய அன்புலையும் அரவணைப்புலையும் வாழ்ந்தவன். அதனாலதான் சொன்னேன், என்னுடைய மனைவியோட வாழ்ந்த நாட்களை விட என்னுடைய தாயாகப்பட்டவர் மற்றவருடைய மனைவின்னு சொல்லி என்னுடைய அம்மாவோட சந்தோஷமா கழிச்ச நாட்களை தான் நான் நினைவுபடுத்துற மாதிரி இந்த விவரத்தை சொன்னேனே தவிர நீங்க தப்பா நினைக்கிற மாதிரி சொல்லல. இந்த உலகத்திலேயே புனிதமான ஒரு உறவுன்னா அது தாயின் உறவு மட்டும்தான் இந்த உலகத்துல. அதை தவிர இந்த உலகத்துல என்னன்னு சொத்து சுகமும் வச்சிருந்தாலும் சரி அதெல்லாம் கூட வராது. தாய் என்னும் ஒரு உள்ளம் இல்லாட்டி இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே அனாதை என்ற காரணத்தினால பெத்த மனசு சொத்தத்திலும் சொத்தமரா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமரா, தெய்வம் அது தாய்க்கு கீழரா, எந்த தாயவளும் சாமிக்கு மேலரா, அந்த தெய்வம் அது தாய்க்கு கீழரா, எந்த தாயவளும் சாமிக்கு மேலரா.
நடக்குமா அவர் கெட்டது செய்ய மாட்டா வல்லவனே ராண்டா மனசே சுத்தத்தில் சுத்தவரா இருந்தாலும் கூட இப்பேற்பட்ட அந்த சிறப்பான இடத்துல பார்க்கும் பொழுது இன்று என் கழகத்திற்கு ஏதாவது ஒரு வழிவிறக்குமா என்று எண்ணி பார்க்கும் பொழுது ஒரே நிசப்தமாக இருக்கின்றது. ஏதாவது சப்தம் கேட்குமா என்று எண்ணி பார்க்கும் பொழுது சப்தம் பரவாயில்லையே, கேக்குதா சத்தம்? அற்புதமான சத்தம், கானம், அருமையான கானம், அற்புதமான கானம். இப்பேற்பட்ட கானத்தை ரொம்ப நாளா நம்ம பகுதியிலேயே காணோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த கானத்தை பாடிக்கொண்டிருக்கின்றாலே யாராக இருப்பாள் அந்த மங்கை என்று எண்ணி பார்க்கும் பொழுது பரன் மீது நின்று கையிலே கவன் கொண்டு ஆலோலம் ஆலோலம் என்று அனுதினமும் அந்த முல்லைப்பெருமானி பிரணவ மந்திரத்தை ஒழித்துக் கொண்டிருக்கின்றாலே அப்பேற்பட்ட அந்த குரலோசைக்கு சொந்தக்காரி யாராக இருப்பாள் என்று எண்ணி பார்க்கும் பொழுது சோலைக்குள் இருந்து பாடுகின்றாலே வள்ளி. அப்பேற்பட்ட பெண்மகளை பார்க்கும் பொழுது சோலைமலை கோலத்தையில் பாடும் பாட்டு சத்தம் கேட்கலியோ பாடி வரும் குயிலே நீ வா வா தேடி வரும் மயிலே நீ வா
அறிந்து நடக்காதவன் கோலமரியா குரங்கு கோப்பு என்று எங்க அப்பா அன்னைக்கு ஒப்பு வச்சிருக்கான்ற காரணத்தினால வெகு சீக்கிரம் சந்திக்க வேண்டியவங்களை சந்திக்கணும், சிந்திக்க வைக்க வேண்டியவங்களை எல்லாம் சிந்திக்க வைக்க வேண்டும் என்ற காரணத்தினால யாரோ ஒரு அரவன் அங்கே முக்கியமாக விளையாடி கொண்டிருக்கின்றான். அண்ணவனை சந்திக்க வேண்டும், அவனுடைய உட்கருத்தையும் யூகிக்க வேண்டும் என்ற காரணத்தினால சிறந்த மங்கை இவள் எந்த உலகிங்கு ஏன் வந்தாள், எந்த உலகிங்கு வந்தாள், டப்பு ஏழேலங்கிளியே என்னை தாளாட்டும் இசையே உன்னை பாட